ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த உலகத்தார் எதையும் நம்புகிறாங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள் உலகத்தில் அழிஞ்சு போகிற எதையும் நம்புகிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுமானா இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறதுனால நம்மளுடைய நம்பிக்கையை அவர் வெக்கப்படுத்துறதில்ல. இன்றைக்கி தேவன் அந்த தலைப்பில் தான் பேச போகிறாரு. நீங்கள் நெடுங்காலமாக நீங்கள் நம்பி இருக்கிறது கர்த்தரால் வரும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 52:8 வசனத்தை வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது. அவர் சொல்றாரு, நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கு. ஆனால் ஏன் இவர் இந்த ஒலிவ மரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மரங்களுடைய ஆயுசு நாட்களை விட இந்த ஒலிவ மரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, அவ்வளவு சீக்கிரமாக இந்த மரத்தை யாரும் அசைச்சிட முடியாது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நோவாவுடைய காலத்தில் மழை 40 நாள் பெய்யுது, 150 நாட்கள் ஜலம் பிரவாகிக்குது. உலகத்துடைய உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் தண்ணி மூடிருச்சு. பூமியில் உள்ள பறவைகள், மிருகங்கள் எல்லாம் மாண்டன. ஒன்று கூட உயிரோட இல்லை. அதற்கு பிறகு அந்த பேழையில் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. அந்த பூமியில் உள்ள ஜலம் வடிவதற்கு 1 வருஷமும் 2 மாசமும் ஆகுது. அதற்கு பிறகு ஜலம் வடிஞ்சிருச்சா, பேழையிலிருந்து நம்ம போகலாமான்னு சொல்லி முதல்ல நோவா ஒரு காகத்தை விடுறாரு. அது போயிட்டு வந்துட்டே இருக்கு. 2வது ஒரு புறாவை விடுறாரு. அது போயிட்டு ஒரு ஒலிவ மர இலைய குத்திட்டு வருது. தேவஜனமே, யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் பூமியில மழை தண்ணி நிற்குது. எந்த மரம் நிற்க முடியும்? ஆனால் ஒலிவ மரம் 1 வருஷம் வெள்ளத்தில் இருந்தே அந்த ஒலிவ மரம் அழிஞ்சு போகலை. அவ்வளவு காலங்கள் அந்த ஒலிவ மரம் வாழக்கூடியது. ஆனா தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துல நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம். தாவீதோட நம்பிக்கை எதுல இருக்குதான்? கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கன் நிலை வரப்படுவது இல்லை, நீதிமானுடைய வேர் அசையாது. தேவஜனமே, நம்ம மரத்தை பார்க்குறோம். அந்த மரத்தில் இலைகள் இருக்கு, சந்தோஷப்படுறோம். காய்களை பார்க்குறோம், பூக்களை பார்க்குறோம், பழங்களை பார்க்குறோம், சந்தோஷமாக அந்த பழத்தை புசிக்கிறோம். ஆனால் யாருமே அந்த மரத்தோட வேரை பார்க்குறதே இல்லை. இந்த வேர் தான் பல தூரம் வரைக்கும் போய் நீர் ஊற்று பக்கத்தில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சு அந்த வேர் தான் அந்த மரத்துக்கு எல்லா சத்துக்களையும் கொடுக்குது. பழங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், சத்து, தாது பொருட்கள் எல்லாமே இந்த பழங்கள், பூக்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் அடியில் உள்ள வேர் தான். இந்த வேர் நீரூற்று அண்டையில் எவ்வளவுக்கு எவ்வளவு போகுதோ அந்த மரம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று வீசினாலும் இந்த வேர் தான் மண்ணை இறுக்கி பிடிச்சி மரத்தை காப்பாற்றுது. அதே போல் நம்மளுடைய உள்ளத்துடைய ஆழம் கர்த்தரோட இணைஞ்சு இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது, நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அநேக நாட்கள் நீங்கள் நம்பி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நான் நம்பி இருக்கிறேனே, இது எப்படியாய் முடியுமோ? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருந்தார். அவரோட நம்பிக்கை அசைக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, கோலியாத் அப்படிங்கிற ராட்சசம் வர்றான், பெலிஸ்தர்கள் வர்றாங்க. அவருக்கு விரோதமாக கொலை செய்யும்படி சவுலும் பல முறை, தேசத்துடைய ராஜா, அவர் எதிர்த்துனா யார் தப்ப முடியும்? தேசத்துடைய ராஜா பல முறை கொலை செய்வதற்கு இராணுவங்களை அனுப்புறாரு, ஈட்டியை ஏறாரு. ஆனால் தாவீதை அசைக்க முடியல, தொடக்கூட முடியல. தாவீதுடைய நம்பிக்கை அசையாம உறுதியோடு இருந்ததுக்கு காரணம் எல்லா சூழ்நிலை ஆப்போசிட்டு தான். சூழ்நிலை எல்லாம் விரோதமாக தான் இருக்கு. அவருக்கு ஆதரவா நிற்க யாருமே இல்லை. ஆனால் அவரோட நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்ததுனால உலகத்தில் வந்த பிரச்சனைகள்னால தாவீதை அசைக்க முடியல. தேவஜனமே, நாள் வந்தது, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துக்கு மேலே சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவா தேவன் தாவீதை உயர்த்தினார்.
உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போராட்டம், கலக்கம் உங்களை அசைக்கலாம். நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைங்க. நாள் ஒன்று வரும், உங்கள் நம்பிக்கையை தேவன் உறுதிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? உலகத்தை நம்புகிறோம், கைவிடப்பட்டு போகிறோம். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பாக்கியவன் பார்க்குறோமேப்பா. தாவீதுடைய நம்பிக்கை வீண் போகலை தகப்பனே. மிகப்பெரிய அசாதாரணமான மனுஷன் அவரை மாறிச்சு, ஒரு ராஜாவை மாறிச்சு. இன்னைக்கு இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க ஆண்டவரை நம்பி இருக்கிற உலகத்தார் என்ன இழிவாக பேசுகிறாங்க, அற்பமாக பேசுகிறாங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு பேசுகிறாங்க, எனக்கு ராசி இல்லைன்னு கூட பேசுகிறாங்க. ஆனால் தகப்பனே உங்களை நம்பியிருக்காங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறபடினால தேவனப்பா அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கிருபை தாங்க. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறது வரட்டும், கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, நீங்கள் விரும்பியது கர்த்தரிடத்துலேருந்தே வரும். ஆமென். காட் பிளஸ் யூ.